ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி விலாக்ஸ். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ற ஒரு சின்ன வீடியோ தான் இன்னைக்கு. என்னன்னா, "ஏன்டா நீ காட்டுக்குள்ள போற? எதுக்கு இது உனக்கெல்லாம் தேவையா?" அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய பேர் திட்டுறீங்க. நெறைய பேர் பாசமா சொல்றீங்க. நெறைய இந்த மாரி அட்வென்ச்சரான வீடியோஸ் இன்னும் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அ நெறைய பேரு திட்டுறீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் ஏன்டா இப்படிலாம் பண்ற? உனக்கு இதெல்லாம் தேவையா? அப்படின்னு எல்லாம் நெறைய சொல்றீங்க. உங்களுக்கான ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இது. ஏன்னா, என் சைட்லருந்து நான் கரெக்ட்டா ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ட்டேன் அப்டின்னா, உங்களுக்கு அது புரியும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ, இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் காட்டுக்குள்ள போகும்போது எடுத்துக்கிற என்ன சொல்றது? மெத்தட்ஸு, கேமரா அண்ட் என்னோட ட்ரெஸ்ஸு, என்ன ஐடியாஸு, நம்ம எப்படி காட்டுக்குள்ள போணும்? காட்டுக்குள்ள போனா, நம்ம எந்த அளவுக்கு பிரசன்ஸ் மைண்டா இருக்கணும்? அண்ட் காட்டுக்குள்ள போகும்போது, நம்ம எந்த அளவுக்கு சைலன்ட்டா, எந்த அளவுக்கு அமைதியா, என்னென்ன ட்ரெஸ்ஸு, சோப்பு இப் இதெல்லாம் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நம்ம ஃபாரஸ்ட் பத்தி பேச போறோம்ல. அதனால இந்த மாரி இல்ல ஆன அடிச்சு தூக்கி போட்டுரும். அந்த மாரி பல விஷயங்கள். என்னடா என்னமோ சொல்ல வந்துட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றீங்களே. இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நான் பண்றது கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? நான் இந்த மாரி அனிமல்ஸ பார்த்தாலோ, இந்த மாரி விஷயத்த பார்த்தாலோ உடனே அத செல்ஃபி எடுத்து மக்களுக்கு காட்டணும்னு நான் பண்ணதே கிடையாது. அதனால தான் இன்ன வரைக்கும் நான் போயிட்டு வரேன்னு கூட சொல்லலாம். சில சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஃபாலோ பண்றதுனால தான் நான் இன்ன வரைக்கும் காட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னு நல்லாவே சொல்லலாம். இதெல்லாம் தான். இதெல்லாம் உனக்கு தேவையாடான்னு நீங்க கேட்கிறீங்களே? நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். இதெல்லாம் எனக்கு தேவையான்னு கேட்டீங்கன்னா, இதத்தான் நான் பண்றேன். உங்களுக்கு புரியுதா? நான் சேனல் ஆரம்பிக்கும் முன்னாடில இருந்தே இந்த வரேன். அ சேனல் ஆரம்பிக்கும் முன்னாடில இருந்தே நான் வந்து இதத்தான் பண்ணிட்டுருக்கேன். இதுவும் ஒரு ஜாப் தான். இதுவும் ஒரு கிரேஸான ஒரு நான் சொல்றேன்ல ஒரு கிரேஸான ஒரு விஷயம் தான் இது பண்றது.
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப இழுத்து அடிக்கல. அடுத்தடுத்த விஷயத்துக்கெல்லாம் நான் அப்படியே வந்துடுறேன். நான் இந்த ஃபீல்டுல இருக்கிறதுனால, எனக்கு இது ரொம்ப பிடிக்குதுங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் இந்த மாரி வீடியோஸ் பண்றேன். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுனால ரிஸ்க் எடுத்து பண்ணல. இது ஆல்ரெடி நான் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க காட்டுக்குள்ள போம்போது எப்படி சேஃபா போயிட்டு வாரீங்க? அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதோ இந்த தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாரி கேமோஃப்ளாக் ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாரி நெறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. இதிலே இலை, செடி, கொடி தொங்குற ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாரி ட்ரெஸ். இத உங்களுக்கு காட்டலான்னு தான் சொல்லி. ஸோ இந்த மாரி கேமோஃப்ளாக் ட்ரெஸ் போட்டு போறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்டின்னா, நம்ம காடோட இணஞ்சிருவோம். உங்களுக்கு புரியுதுங்களா? இருக்கட்டும். இப்படி இருக்கட்டும். ஸோ இந்த மாரி ட்ரெஸ்ஸஸ் போடுறதுனால நம்ம காடோட இணஞ்சிருவோம். அதனால நம்ம துண்டா தனியா தெரிய மாட்டோம். அதனால அனிமல்ஸ் நம்மள கண்டுபிடிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் அது கண்டுபிடிச்சிரும். ஏன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்க காட்டுக்குள்ள போம்போது குளிச்சுட்டு நல்லா சோப்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு போனீங்கன்னா, ஸ்மெல் ரொம்பவே ஈஸியா அனிமல்ஸ் போயிரும். அனிமல்ஸ் வந்து ஸ்மெல் பண்றதுல அடிச்சுக்கவே முடியாது. அது வேற அது யானையும், டைகர்லாம் அதெல்லாம் வேற லெவலுங்க. அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிரும். இந்த மாரி கேமோஃப்ளாக் ட்ரெஸ் போட்டு போறதுனால, பார்வை திசையிலிருந்து நம்மளால கொஞ்சம் சேஃபா இருக்க முடியும். அனிமல்ஸ நம்மள பார்க்கறதுனால. பட் ஸ்மெல் புடிச்சுச்சுன்னா, கண்டிப்பா நம்ம அந்த இடத்த விட்டு ஒண்ணு பேக் வரணும். இல்ல சேஃபா இருக்கும் அப்டின்னா, நம்ம அங்கேயே நின்னுக்கலாம். ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு மீட்டர் இருக்குங்க. இவ்வளோ மீட்டர்ல இருந்து தான் இந்த அனிமல பார்க்கணும். இத்தன மீட்டர்ல இருந்தா இந்த அனிமல பார்க்கணும்னுலாம் இருக்குங்க. அந்த மீட்டர தாண்டி அதோட க்ளோஸ் கால்ல நீங்க போனா தான் நமக்கு டேஞ்சர். நான் இதுவரைக்கும் அது பண்ணதில்ல. உங்களுக்கு நான் புரியும்னு நெனைக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் நான் அது பண்ணதில்ல. ஸோ காட்டுக்குள்ள சேஃபா போயிட்டு வரும்போது, இந்த மாரி கேமோஃப்ளாக் ட்ரெஸ் நான் போட்டுருந்தனால தான் மோஸ்ட் ஆஃப் நான் சேஃபா போயிட்டு வரேன். இது நான் மட்டும் இல்ல. உங்களுக்கு புடிச்ச வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸோ, இல்ல வைல்ட் லைஃப் எந்திசியாஸ் இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாருமே பாருங்க இந்த மாரி ஒரு ட்ரெஸ் கண்டிப்பா போட்டிருப்பாங்க. எனக்கு இந்த மாரி கேமோஃப்ளாக் ட்ரெஸ் மேலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்க யூஸ் பண்ற கேமரா, அ நீங்க வந்து யூஸ் பண்ற கேமரா எதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்ட்ட. இதுதான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ண நெறைய ஐடியா இருக்கு. பெரிய கேமராலாம் நான் வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு நம்மளால முடியாததுனால, நான் வந்து ஒரு சின்னதா தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து ஒரு D5600 நிக்கான் பாடி அண்ட் 50 டூ 300 டெலி லென்ஸ், ஜூமிங் லென்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து கையில ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். அனிமல்ஸ பார்த்தாலும் நமக்கு ஈஸியா ஷூட் பண்ணலாம். நல்லா கையில ஏன்னா ஹெவி லென்ஸஸ்னா நம்மளால முடியாது. இதுனா நமக்கு ஃப்ளையிங் ஃபோட்டோஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் இதுல. ஸோ அதனால தான் இந்த ஒரு பட்ஜெட்ல இப்ப எனக்கு இதான் முடியும். அதனால தான் இது பண்ணிட்டுருக்கேன். அண்ட் D5600 நிக்கான் பாடி அண்ட் 55 டூ 300 டெலி லென்ஸ் இத தான் நான் இப்ப யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் அனிமல்ஸ் பக்கத்துல போகாம இருக்கிறதுக்கு தான் உங்கள புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? நான் அனிமல் பக்கத்திலேயே போமாட்டேங்க. நீங்க பயப்படாதீங்க. நீங்க எதுக்கு பயப்பட போறீங்க? நான் தானே பயப்படணும். அண்ட் அப்புறம் வந்து நம்ம வ்ளாக் பண்றதுக்காக வந்து ஒரு 9 GoPro வச்சிருக்கேன் நான் பிளாக்கு. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுவேன். நம்ம நைட் வீடியோஸ் எல்லாம் நெறைய பண்ணிட்டு இருந்தோம்ல, அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு பெர்சன் தான் இவரு. இத நான் தனியா நைட்ல உங்களுக்கு டார்ச் அடிச்சு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூமிங் டார்ச் இது. இது வந்து ஜூம் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம். கிளியர் நல்லாவே தெரியுங்க. ஸோ இந்த மாரி இருக்கீங்களா? பின்னாடி தெரியுதுங்களா? வேணா ஒரு இடத்துக்கு இப்படி ஜூம் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஒரு லென்ஸ். இது வந்து நைட்ல நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் வந்து, "உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த இன்சிடென்ட் இந்த மாரி ஆபத்தான இன்சிடென்ட் நடந்தது இல்லையா?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம் எஸ் எனக்கு வந்து ஆபத்தான இன்சிடென்ட் ஒரே ஒரு தடவ நடந்திருக்கு. அதான் நான் வீடியோல சொன்ன மாரி, ஒரு நாள் நைட்ல நான் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போயிட்டுருந்தேன். நைட்ல போயிட்டுருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு டேர்னிங்ல வந்து ஒரு யானை ஃபேமிலி இப்படியே நின்னுட்டுருந்துச்சு. அந்த யானையோட ஃபேமிலி அப்படி நின்னுட்டுருக்கும்போது, அந்த டேர்னிங்ல இருந்தனால நான் பார்க்கல. ஸோ அதோட கிட்ட வரைக்கும் போயிட்டு, ஆனா யானை என்ன தொரத்தல. என்ன பார்த்து பயந்துட்டு அது குடுகுடுன்னு ஓடிருச்சு. நான் அத பார்த்து பயந்துட்டு ரிட்டர்ன் இந்த பக்கம் ஓடி வந்துட்டேன். அப்போ மலையோட சரிவு வரைக்கும் ஜஸ்ட் மிஸ்ல போய் வண்டி நின்னுச்சு. அது ஒண்ணு தான் என் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட். மத்தபடி பெருசா நானா எதுவும் வாண்டடா போய் பண்ணதும் இல்ல. அது ஒரு தெரியாம நடந்த ஒரு சம்பவம். அது யானைக்கும் பாதிக்கல, எனக்கும் பாதிக்கல. பட் அன்னைக்கு நேரம் நல்லா இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் என் லைஃப்ல வந்து இன்சிடென்ட்டா நடந்தது. அதாவது இத்தன வருஷத்துல. நான் இன்னைக்கு நேத்து இல்ல 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு நான் காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சு. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் தான் எனக்கு ஆபத்தா நடந்திருக்கிற ஒரு விஷயம். மத்தபடி எனக்கு எதுவும் பெருசா ஆபத்தெல்லாம் எதுவும் நடக்கல. இன்னொரு கமெண்ட்டும் வந்துருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. பிரதர் உங்களோட விஷயங்கள் எல்லாம் எனக்கு புடிச்சிருக்கு. பட் நீங்க வந்து ரொம்ப சேஃபா போங்க. உங்களோட இழப்பு வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் உங்க வீட்டாளுங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னது ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து ரொம்ப பாசமா சொன்னீங்க. அதே நேரம் உங்க சேஃபா பார்த்துக்கோன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாரி கமெண்ட் எல்லாம் வரும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்குங்க மனசுக்கு. தேங்க் யூ. நீங்க பறவை கத்துதுங்க.
ஈவினிங் டைம் ஆயிருச்சுல்ல. அதான் பறவைகள்லாம் நெறைய கத்திக்கிட்டு இருக்கு. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் பிரதர். நீங்க இந்த மாரி கமெண்ட் பண்ணதுக்கு. இந்த மாரி கமெண்ட்ஸ் நெறைய வருது. என்ன சேவ் பண்ணுங்க. நீங்க சேஃபா இருங்க. ஆனா வீடியோ நல்லாருக்கு, நல்லாருக்குன்னு அது போதும் நமக்கு. அண்ட் நான் எப்பயுமே போய் சேஃபா போயிட்டு சேஃபா வருவேன். ஏன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, நான் ஒரு ஆபத்தான ஒரு கோர் ஜோனுக்கு நான் கண்டிப்பா ஒருபோதும் போறது கிடையாது. நமக்கு பர்மிஷன் தர்ற, அது கவர்ன்மெண்ட் பர்மிஷன் தர்ற வித் கைடு, இல்ல ஒரு ஜீப்ல ஒரு சஃபாரி, இல்ல ட்ரெக்கிங் போறோம்னா, இதுக்கான என்னென்ன சேஃப்டி மெத்தடெல்லாம் இருக்குதோ, அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் போறேனே தவிர, இன்னொரு விஷயம் நான் வந்து லீகலா தான் போறேன். புரியுதுங்களா? இல்லீகலா போல. இல்லீகலா போகும்போது தான் நமக்கு பல ஆபத்துகள் நடக்குது. லீகலா போம்போது நெறைய புரொடெக்ஷன் நமக்கு கவர்ன்மெண்ட்டே தரும்போது, நமக்கு எந்த ஆபத்தும் வராது. அது இருந்தாலும் ஒவ்வொரு நேரம் இருக்காது. பட் இத்தன வருஷமா நம்ம போயிட்டு இருக்கிறதுனால, இந்த வரைக்கும் நமக்கு இதுவரைக்கும் ஒரு ஆபத்து வந்ததில்ல. பட் தேங்க் யூ சோ மச் பிரதர். உங்களோட இந்த மாரி கமெண்ட்க்கு. நீங்க மட்டும் இல்ல, நெறைய பேர் இந்த மாரி சேஃபா இருங்க, சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க் யூ சோ மச் உங்களோட கமெண்ட்க்கு. பிரதர் கேட்டிருக்காரு, பிரதர் இந்த மாரி ஃபாரஸ்ட் ரூட்ல நீங்க எதுக்கு பைக்ல போறீங்க? கார்ல போலாம்ல அப்படின்ட்டு. என்ட்ட கார் இல்ல. பைக் தான் இருக்கு. எனக்கு கார்லலாம் போணும் ஆசை தான். ஆனா என்ட்ட கார் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இருக்கு. பைக் தான் இருக்கு. அதனால தான். பட்டு நமக்கு நெறைய இடத்துக்கு பைக்ல போறதுக்கு அலோவ்ட் இல்லையா? அந்த இடத்துலலாம் எப்படியாச்சும் ஒரு கார்ல போணும்னு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அதான் நெறைய இடத்துல நான் பைக்ல போய் நிக்கும்போது இது அலோவ்ட் இல்லன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. அத வச்சு தான் சில இடங்கள்ல பைக் அலோவ்ட் இல்லன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. பட் நம்ம அந்த இடத்துலலாம் கார்ல போய் ஒரு நாள் நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஓகேங்களா? கார் இல்ல. அதனால தாங்க போல. அதான். அண்டு இங்க பாருங்க கமெண்ட்ட. "இதெல்லாம் உனக்கு தேவையாடா?" அப்படின்னு கேட்குறாங்க பிரதர். நான் அப்படி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கேவலமா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இது கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏங்க இந்த மாரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. குழந்தைங்கலாம் பார்க்கும்ல. குழந்தைங்கலாம் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க நெறைய பேரு. ஸோ அவங்கலாம் இந்த கமெண்ட் வாசம்னா ரொம்ப தப்பா இருக்கும். ஸோ அந்த மாரி தப்பாலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? அண்ட் இன்னொரு மெயினான ஒரு விஷயம் நான் சொல்லணும். இந்த மாரி நான் காட்டுக்குள்ள போகும்போது, வரும்போது எனக்கு இதுவரைக்கும் எதுவும் ஆனதில்ல. அண்ட் இப்ப நீங்க குடுக்குற அந்த சப்போர்ட், நீங்க குடுக்குற அந்த பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு பிரதர். என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கு. போர் அடிக்காம என்டர்டெயின்மென்ட்லயே பண்ணலாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா ஃபன்னாவே பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு 4 தற்கூரி இங்க இருக்காங்க என் கூட. அவனுங்கள கூட்டு போனா அதோட பெரிய வலி. ஆ இத சொல்லிர்றேன். அதையும் நான் சேர்த்து சொல்லிர்றேன். ஒரு நீங்க கேட்குறீங்கல்ல, இந்த அனிமல்ஸ் எல்லாம் எப்புட்றா சமாளிக்கிற? காட்டுக்குள்ள போயிட்டு எப்புட்றா சேஃபா வர? இதெல்லாம் கேட்குறீங்கல்ல. எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நான் கூட்டுன்னு போவேன் பாருங்க. இந்த மாரி ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறேன்னா, வாங்கடா போலான்னு சொல்லி கூட்டுன்னு போவேன். ஒரு 4 இந்த 4 பேர் இதுவரைக்கும் ஒண்ணா என் கூட வந்ததில்ல. எவனாச்சும் ஒருத்தன் தனித்தனியா தான் வருவான். இந்த ஒருத்தன் பண்றதே 4 பேர் பண்ணுவான். அப்ப இந்த 4 பேரும் என் கூட வந்து என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரியும் என் கூட நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க என் கூட. வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு, "ஏய் நானும் வரேன்டான்னு" சொல்லி கேட்கறாங்க நெறைய ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் அதுக்கப்புறம் அவனுங்கள கூட்டு போனோம்னா, "இனிமே உன் கூட நான் வந்தா என்ன செருப்புட்டாடுறா" அப்படிங்கிறானுங்க. "ஏய் நானாடா உங்கள கூப்பிட்டேன். நீங்க தான்டா வர்றேன்னீங்க" அப்படின்னு. அதாவது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ சொல்றேன். அவனுங்க இந்த வீடியோ கண்டிப்பா பார்ப்பானுங்க. அதனால தான் நான் அப்படி சொல்றேன். ஸோ நம்ம சேனல் இதுவரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல மீண்டும் பார்க்கலாம். டாடா பாய். இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ ஒண்ணு வரும் பாருங்க. அதுல ஒரு 2 கிறுக்குகள நான் கூட கூட்டு போனேன். அதுங்கள சமாளிக்கிறதே எனக்கு பெரிய தலைவலியாச்சு. இதுக்கப்புறம் அந்த வீடியோ வரும் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். ஸோ டாடா பாய். நான் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகும்போது ஏதாவது டிப்ஸ் வேணும், இல்ல ஏதாவது விஷயங்கள் ஐடியாஸ் தெரிஞ்சிருக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். அதேமாரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் அத கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம் அங்கிட்டும், இங்கிட்டும். சரி டாடா பாய்ங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல மீண்டும் பார்க்கலாம்.